உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன். பாகம் 4. என் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தா 4 நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வைப்பியா? அதை விட்டுட்டு உட்காத்தி வச்சு சோறு போட்டு அவளை தயார் பண்ணுறியா நீ? உன் பையன் மண்டவாளம்தான் ஊரே அறிஞ்ச விஷயமாச்சேயா. அவன் எப்படி எப்படி திரிகிறான்றது எனக்கு தாயா தெரியும். சொல்ல ஆரம்பிச்சேன்னா உன் குடும்பமே நாரிடுமா இருக்கும். இந்த பாரு ரங்கநாதம், அனாவசிய பேச்சு வேண்டாம். உனக்கு இஷ்டமான உன் பொண்ணை கொடு, இல்லையா விடு. அதை விட்டுட்டு என் பையன் பற்றி அப்படி இப்படின்னு பேசுகிறத விட்டுடு. அவன் எப்படி பையன், இந்த வீட்டுக்கு அவன் எப்படி இருந்திருக்கிறாங்கன்றது எனக்கு தான் தெரியும். அதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. 2 பெண்களுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிற வரைக்கும் அவன் பட்டப்பாடு நான் அறிவேன். எப்படியெல்லாம் அவன் பணம் திரட்டுவான், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சாங்கிறது எனக்கு என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். நீ அனாவசியமான பேசாதே. அவன் வெளியூரில் எப்படி இருக்கான், என்ன செய்யறான்றதை நான் அறிவேன். அவன் தப்பான வழியில் போனானா அதை எப்படி கண்டிக்கணும், அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என் பையன் பற்றி பெத்த எனக்கு தெரியும். அதை நீ சொல்ல வேண்டாம். உன் வழியை பார்த்துட்டு போ. கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். ரங்கநாதனுக்கு எதுவோ தெரிந்திருக்கிறது என்பதை அறிந்தபோதுதான் மோகனும் துணுக்குற்றான். அவமானமாக உணர்ந்தான். ஆனால் அவர் சொன்னது போல்தான் ஒன்றும் யாரோடும் தெரியவில்லையே. அந்த அளவிற்கான தைரியம் தனக்கில்லையே. வெளியூரே ஆனாலும் அப்படி துணிய முடியாதே தன்னால். அங்கிருக்கும் நண்பர்கள் விடுவார்களா என்ன? எமப்பயர்களாச்சே, எங்கடா பிடிச்சே என்று ஓடி வந்து விடுவார்களே. ஒருவேளை நண்பர் தனுஷ்கோடியின் சகோதரிகள் திருச்சியை சுற்றி பார்க்க வந்தார்களே, அப்பொழுது பார்த்திருப்பாரோ? அவர்களுக்காக ஓட்டல் பரத்வாஜில் அறை ஒதுக்கியிருந்தேனே, அங்கே கண்டிருப்பாரோ? இவரும் ஊர் ஊராக சுற்றுபவராயிற்றே. ஆனால் அங்கு அவர் வந்திருந்தாரானால் தன் கண்ணிலேயே படவில்லையே. ஒரு நாள் முழுக்க போகவும் வரவுமாகத்தான் இருந்தோமே. அப்படியும் தன் கண்ணில் அவர் படாமல் அவர் கண்களில் மட்டும் நான் பட்டு இருக்கிறேனோ? அதுதான் இந்த சந்தேகமா? இப்பொழுது சொன்னால் நம்புவாரா? அவர் நம்பினால் என்ன, நம்பாவிட்டால் என்ன? அப்பாவிடம் சொல்லிவிடுவோம். அவர் நம்பினால் போதும். அவன் கிடக்காண்டா. அவன் சொல்லிக்கிட்ட இருக்கிறதுக்காக நானும் உன்னையே சந்தேகப்படுவேன்னு நினச்சிக்கிட்டியா? பைத்தியம். அவன் எப்படின்னு எனக்கு தாண்டா தெரியும். நானும் அவனும் பாலிய சிநேகிதிங்க. அவனை பற்றி எனக்கு தான் தெரியும். என்னை பற்றி அவனுக்கு தான் தெரியும். விடு விடு, சொன்னால் சொல்லிட்டு போகிறான். எல்லா பேச்சுகளும் கலக்கத்தான் செய்தன. ஆனால் நந்தினியின் பிடிவாதம்தான் ஜெயித்தது கடைசியில். ஆனாலும் வேண்டும் சந்தோஷங்களை அனுபவித்த பின்பும் இன்னும் இந்த கேடு கெட்ட புத்தி இவனிடமிருந்து விடைபெறவில்லையே. 3 4 என்று பெற்று அவைகளோடு பாடாய்பட்டு கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த புத்தியெல்லாம் இருக்காதோ? ஒன்றுக்கே வழி இல்லை. 3 நாளுக்கு எங்கே போக? அவனை பற்றி சதா நினைத்து கொண்டுதான் இருக்கிறாள் நந்தினி. அவனின் இந்த மாதிரி பழக்கத்தினால் இதுவரை எந்த வம்பு தும்பு என்றும் வந்ததில்லை. அது ஒன்றுதான் ஆறுதல். எப்படி ஏதேனும் வந்து நின்றால் அந்த கேவலத்தை தன்னால் தாங்கவே முடியாது நிச்சயமாய். அப்படி எதுவும் வந்துவிடக்கூடாதே என்று கடவுளை வேண்டிக் கொண்டுதான் இருந்தாள் அவள். அவனின் அந்த பழைய பழக்க வழக்கங்களே இதுநாள் வரை தனக்கு குழந்தை உதிக்காததற்கான காரணமாய் இருக்குமோ? எப்படி கேட்பது? கேட்கத்தான் முடியுமா? இருக்கும் நிலைக்கு விவாகரத்து அது இது என்று ஆரம்பித்து விட்டானால் இதற்கு தான் அவனை விரும்பி மணந்தது. அன்றொரு நாள் அவன் அப்பாவே லேசாக வார்த்தையை விட, நீதான் அப்பாட்ட சொல்லி கேட்க சொன்னியா என்று என்னை பாடுபடுத்தி விட்டான். என் மேலே அந்தளவுக்கு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? HIV டெஸ்ட் வேணா, எடுத்து பார்த்துடுவோம். இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும்ல. நான் அப்படிப்பட்ட ஆளா இருந்தால் உன்னை நெருங்கவே மாட்டேன். நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அந்த வியாதி என்னோட போகட்டும்னு இருந்துடுவேன். உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், தெரியுமில்ல. அவன் பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வாய் மூடி நின்றாள் நந்தினி. எதுக்காக அவசரப்படுறே? கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருப்போமே, பிறகு பெற்றுகிறது. டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட்டு அது இதுன்னு நின்னா முதல்ல செமன் டெஸ்ட் எடுத்து வாங்கன்னுவார். நினைச்ச உடனே செமன் டெஸ்ட் எடுத்து கொடுக்க நான் என்ன லேபரா? ஒய்ஃபை கூட வச்சுன்னுவார். கேட்கவே அசிங்கமா இல்லை? அது இயற்கையாக கணவனும் மனைவியும் தங்களை மறந்து அனுபவித்து முயன்ற வேண்டிய விஷயம். அதை செயற்கையாக செய்து கொண்டு வானா எவனால் முடியும்? அப்படி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து தான் ஆகணுமா? பர்சன்டேஜை குறைவாக இருக்கும்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுக்க வேண்டியதானே? சாப்பிட்டுனா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு தனி ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த ஆள்கிட்ட என் டவுசர் அவுத்து காட்ட சொல்கிறியா? என்ன அசிங்கம் இது? இவ்வளவு பேசுகிறாங்களே, நான் கேட்குறேன், ஏன் உன்கிட்ட குறை இருக்கக்கூடாதா? கர்ப்பப்பை சரியான வளைச்சிருக்கா? பிள்ளை பேருக்கான உடம்பு நார்மலாக அமைஞ்சிருக்கா? போதுமான சக்தி அணுக்கள் இருக்கா? இல்லை அதுக்கு நீயும் மருந்து சாப்பிடணுமா? இதை எல்லாமும் பார்க்கணும்ல. 2 பேரில் யார்கிட்ட வேணாலும் குறை இருக்கலாம்ல. அது என்ன நான் மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கணுங்கிறது? எங்கள் அப்பா தான் சொல்கிறாருன்னா உங்கள் அப்பாவும் ஒத்தைக்கு நிற்கிறாரு. என்னை பற்றி
கண்ணா பின்னான்னு கேள்விப்பட்டிருக்கிறதுனால இந்த சந்தேகம் வந்துடுச்சு போல இருக்கு. பொம்பளைங்களோட ஊர் சுற்றுறவன் எல்லாம் கெட்டவன் இல்லை, கெட்டு போனவனும் இல்லை. சில பழக்க வழக்கங்கள் சில பேருக்கு அந்த மாதிரி அமைஞ்ச போகுது. அதனால் அவன் கெட்டு போனான்றத முடிவுக்கே வந்துடுறதா? பெருசுங்க கணக்கே தனிடி. அவங்களோட சேர்ந்து நீயும் என்னை சந்தேகப்படுற பாரு, அதுதான் எனக்கும் வருத்தம். அப்படியெல்லாம் இல்லைங்க, 2 பேருமே டெஸ்ட் பண்ணிக்கிறோம்னு தான் நான் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா தான் வேறு மாதிரி பேசிட்டார். இவ்வளவு சந்தேகம் இருக்கிற மனுஷன் எதுக்காக பொண்ணு கொடுத்தாராம்? நானும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னேன். குடுமிப்பிடி சண்டையாக கிடந்த பெருசு ரெண்டும் எந்த புள்ளிலையோ ஒன்று சேர்ந்துடுச்சு. அது நமக்கு வினையாக போயிடுச்சு. அதானே, நீ நல்ல பொண்ணு, அதனால தான் நான் சம்மதித்தேன். ஆனால் உனக்கு முழுமையாய் பிடிக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. எதுக்காக என்னை கட்டிக்கிடணும்னு நீ சம்மதிச்சுங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. உன் பிடிவாதத்தில் தான் என்னை கட்டி வச்சாங்கிறது பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒன்று, நான் எந்த நேரத்துலையும் உனக்கு மறுப்பு சொல்லலை. அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னவோ என் மனசை உன்னை வேண்டாம்னு சொல்லலை. அதுக்காக ஒரேடியாக விரும்பவும் செய்யலை. அப்படி நினைச்சி ஒரே வாக்கில் நீ மகிழ்ந்து போயிடாதே. நாம் 2 பேரும் சேரணுங்கிறது விதி போல் இருக்கு. அதான் கடவுள் நம்மை முடிச்சு போட்டு விட்டான். எல்லாம் போக போக சரியாகுங்கிற நம்பிக்கையில் இருக்க பழகு. அவங்க மாதிரி எல்லாத்துக்கும் அவசரப்படாதே. அவங்க வாழ்ந்து முடித்தவங்க. நமக்கு இனிமே தான் வாழ்க்கையே. புரியுதா நான் சொல்கிறது? கொட்டி தீர்த்தான் மோகன். அத்தனையையும் தலையாட்டி கேட்டுக்கொண்டாள் நந்தினி. ஆனாலும் அத்தனையையும் பேசிக்கிட்டு பழையபடி குட்டையில் போய் விழுந்தால் எப்படி? அப்படிதான் நடந்தது மறுநாள் நிகழ்வு.